இன்னைக்கு நம்ம பாட போகிறோம், ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் யார் ஆளுகை செய்கிறாருன்னா ஆண்டவர் தான் ஆளுகை செய்யணும். ஆமென். ஒருவேளை எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஆளுகை செய்வார். ஆமென். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். எல்லாம் இணைந்து பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர். நல்ல வாழ்க சொல்லுங்க. ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன். ஓ ராஜாதி, கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். நல்ல ஓ ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். எக்கால தொனி முழங்க இப்போது துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில். ஓ அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். நல்ல உயர்த்துவோம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர்,
இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். அல்லேலூயா. நம்ம வாழ்க வாழ்கன்னு சொல்ல சொல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஏசாயால ஒரு வசனம் இருக்கு 66 நான் வாசிக்க. நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும், எங்கிருந்து? நகரத்திலிருந்து. என்ன கேக்கு? அது அமளி. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு அமளி வந்துகிட்டே இருக்கும். அவர் வாழ்க, இவர் வாழ்க. அவர் எப்படி நமக்கு தெரியாது, ஆனா எல்லாரும் என்ன செய்வாங்க? வாழ்க வாழ்க அப்படிம்பாங்க. நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும், தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். தேவாலயத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்படும். அது என்ன சத்தம் அப்படின்னா, அது தமது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. அல்லேலூயா. உங்க சத்துருக்களுக்கு சரி கட்டணும்னா இங்க இருந்து வாழ்க வாழ்கன்னு கர்த்தரை உயர்த்தினா போதும், கர்த்தர் அங்கே ஒரு கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. சிம்பிள் தான். யோசபாத்துக்கு ஆண்டவர் ஒரு ட்ரிக்கை சொல்லி கொடுத்தாரு. நீ கர்த்தர் நல்லவர் அப்படின்னு துதிச்சா போதும்பா, அங்கே நான் கிரியை செய்வேன். அவர்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எந்த சத்ருவும் எந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுவார்களாக. ஆமென். அதனால வாழ்க வாழ்கங்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. உலகத்தில் வாழ்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் உயர்த்தும் போது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் அருளி, அல்லேலூயா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன அருள்வார்? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க வாழ்க வாழ்க அவரை உயர்த்த உயர்த்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடும். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா இனிமேலும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். ஓ ராஜாதி மகத்துவம் உள்ள தெய்வமே, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவரா? என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆளுகை செய்வார். ஆளுகை செய்வார்னா பொசஸ் பண்ணுவார்னு அர்த்தம். பொசஸ்னா என்னது? நீங்கள் என்ன மட்டும்தான் என்ன செய்யணும். அதே மாதிரி தான் அவர் நம்மளை சொல்கிறார், நான் உன்னை மட்டும் தான் நேசிப்பேன். நம்மளும் சொல்ல, ஆண்டவர் நான் உங்களை மட்டும் தான் நேசிப்பேன். ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை மேன்மைப்படுத்தி ஒரு பாடலை போடுற. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு ரத்தல் மைனர். எத்தனை பேர் ரத்தத்தால் கழுவப்பட்டுறீங்க? இந்த உலகத்தில் பாருங்க, யாருக்குமே இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் நமக்கு ஆண்ட ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். இருக்கிற இடத்துல இயேசுவே என் பாவத்தை மன்னியும்னு என்ன செஞ்சிட்டார்? இதுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? ஒன்றுமே இல்லை. வாயில் நான் அறிக்கையிடும்போது ஆண்டவர் ரட்சிப்பை தந்தார். என்ன ரட்சிப்பு? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ரட்சிப்பு. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலைகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால் அலைகையின் பிடியினின்று. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். சொல்லுவோம். இரத்தம் ஜெயம்,
ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தம். நல்ல விசுவாசம் அறிக்கை பண்ணும். ஓ, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. படைத்தவரே, படைத்தவரே, என்னை ஏற்றுக்கொண்டா சிந்தப்பட்ட திரு ரத்தத்தாம். படைத்தவரே, என்னை ஏற்றுக்கொண்டா சிந்தப்பட்ட திரு ரத்தத்தாம். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்றார் பரமபிதா. சொல்லுவோம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். ஓ, என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த, அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் நானுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் நானுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம். நல்லா அறிக்கை பண்ணுங்க. ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டே. போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. விசுவாசமா சொல்லுங்க. போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீய ஆவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. தீய ஆவியும் தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு. எல்லா விசுவாசமா சொல்லுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின். ஓ, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே. அல்லேலூயா. அவர் ரத்தம் நமக்கு ஒரு போர்க்கவசத்துக்கு ஒப்பா ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எங்கே போனாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன்? ஆமென். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. ஆண்டவர் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால இந்த உலகத்தில் எங்கேனாலும் தைரியமாக போயிட்டு வரலாம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால எங்கேனாலும் நம்ம என்ன செய்யலாம்? இயேசுவின் ரத்தம் நமக்கு இருக்கிறதுனால எங்கேனாலும் என்ன செய்யலாம்? போகலாம். ஐயோ, என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புறேனே, எதுவும் பண்ண வேண்டாம், இயேசுவின் ரத்தத்தை போட்டு விட்டு அனுப்புங்க, எல்லாம் பாதுகாப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் கனமும்
ஸ்தோத்திரமும் நூயவருமக்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம். கரங்களை உயர்த்த முடியும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை. வஸ்திர தொங்கலால் ஆண்டவர் ஆலயம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. மகிமை மகிமையின் ஆவியானவர் மகிமையின் ஆவியான உலாவிக் கொண்டிருக்கிறார். என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. இந்த ஆராதனை தேற்றுகிற தெய்வம் வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக அன்பா பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக ஆராதனை காத்திருந்து பலன் பெறுவே கழுகு போல பரப்பே காகத்தின் வம்சம் நல்ல சிங்கத்தின் குட்டி நானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு காத்திருக்கவளோ புது பலன் அடைந்து புது பலன் அடைந்து ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில் ஒரு புது பலனை கத்த தரப்போறார். நீங்க காத்திருக்க காத்திருக்க உங்க வாழ்க்கையில் ஒருவேளை 10 மாதம் சில நன்மைகளுக்காய் காத்திருந்து இருக்கலாம். நீங்க நினைக்கிற இழைச்சி போயிட்டேன், இல்லை, ஆண்டவர் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 10 மாதம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள்ல நம்ம ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், சில நன்மைகள் தரும் பொழுது அது அனுபவிக்கக்கூடிய அந்த பலன் நமக்கு வேணும். ஒருவேளை 4வது மாசத்துல அந்த நன்மை வந்ததுன்னா ஒருவேளை இப்போ அந்த நன்மை இருக்கும் நமக்கு தெரியாது. ஒருவேளை சில நாட்கள் தள்ள 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 ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பலனை கூட்டிக்கிட்டே இருப்பாரு.
ஏன்னா அந்த பலன் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய நன்மையை நம்ம அனுபவிக்க முடியும். ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி காத்திருந்து பலன் பெறுவேன் சொல்லுங்க. கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நல்ல, சிங்கத்தின் குட்டினா தைரியமா சொல்லுங்க, தைரியமா காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நல்ல, சிங்கத்தின் குட்டி நான். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் சொல்லிருங்க சொல்லிருங்க. இயேசு ரமண கசகட்டரா, இயேசு இயேசுவே இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. சிலருடைய வாழ்க்கையில பேதுருவை போல இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரயாசப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சம் ஆழத்துல கொஞ்சம் தூக்கி போடுப்பா, இன்னும் கொஞ்சத்துல தூக்கி போடுப்பா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது வலைகள் கிளியத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க ஆண்டவர் உங்க படகை கத்த நிரப்புவார். கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் காத்திருக்கேன், அர்ப்பணிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் இன்னும் காத்திருக்கேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உங்க படகில் அசைவாட விரும்புகிறார், உங்க வாழ்க்கையில் அசைவாட விரும்புகிறார், உங்க பிசினஸ்ல அசைவாட விரும்புகிறார், நம்முடைய ஊழியத்தில் அசைவாட விரும்புகிறார். நீங்க எதெல்லாம் நீங்க வெறுமன்னு நினைக்கீங்களோ அது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியான அசைவாட விரும்புகிறார். இந்த ஆராதனை வேலையில கர்த்தருடைய அசைவாடுதலை வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதல் என் குடும்பத்தில் வேணும்பா. என் பிள்ளைகள் வாழ்க்கையில், ஒருவேளை உங்க பிள்ளை ஞானத்தில் குறைவா இருக்கலாம், ஒருவேளை குறைவா இருக்காங்களா, ஆவியான உங்க பிள்ளை மேல கர்த்தருடைய ஆவியான அசைவாடுவார். ஒருவேளை உங்க பிசினஸ்ல குறைவா இருக்கா, உங்க பிசினஸ்ல ஆவியானவர் இப்பொழுது அசைவாட போறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க அசைவாடுங்கப்பா, நீங்க அசைவாடுங்க. நீங்க அசைவாடும் பொழுது அங்கே இருள் இருக்க முடியாது, நீங்க அசைவாடும் பொழுது ஒழுங்கின்மை இருக்க முடியாது. ஆவியானவர் அசைவாடும் பொழுது எல்லாம் சரியாகும். சரி செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சரி செய்வாரு. எந்தெந்த காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டுமோ இப்போ ஆவியானவர் சரி செய்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆவியானவரே நீங்க சரி செய்யுங்க. ஆவியானவரை சொல்லுங்க, ஆவியானவரே இந்த காரியங்களை சரி செய்யுங்கப்பா. அவர் சரி செய்யக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் சரிப்படுத்த வேண்டுமோ அது சரிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்க எதுக்கு அது அனுமதிக்கப்படுது அப்படின்னா, உள்ளார்ந்த மனிதனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிதாக்கிக்கிட்டே இருக்கிறார். நம்ம உள்ள இருக்கிற பலனை ஆண்டவர் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். சில காரியங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு முன்னாடி சின்ன காரியத்தை கேட்டா கூட நம்ம உடனே சோர்ந்து போயிருவோம். இப்போ சில காரியங்கள் கேட்டா கூட தைரியமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நமக்குள் இருந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரை சொல்லிருங்க. ஆண்டவர் இந்த பாதைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர் தான் இந்த பாதையின் வழியை நடத்துகிறாரு. இந்த சூழ்நிலை வழியை அவர் தான் நடத்துறாரு. அதனால நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவர் இந்த பாதைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறே. உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்கி
உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். நன்றி நன்றி எல்லாம் சொல்ல முடியுமா? ஓ நன்றி நன்றி எல்லாம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கும்போது, சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா ஒரு காரியம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நம்மளை புதிதாக்கிக்கிட்டே இருக்கிறார். நம்ம ஸ்ட்ரென்த் ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு இந்த பாடுகளின் வழியாக கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த பாடு என்னுடைய வாழ்க்கையில அது ப்ரமோஷனுக்கு தான் ஆண்டவர் இந்த பாடுகள் வழியாக கொண்டு போறார். இந்த பாடோடு உன் வாழ்க்கை முடியாது. இந்த பாடுகள் வழியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்காக திட்டம் செய்து கொண்டிருக்கிறார். காரணம், இந்த காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில அந்த இருதயத்தில் ஸ்திரப்பட வேண்டும். சில நன்மைகள் நம்ம கையில வரும்போது அதை அனுபவிக்கக்கூடிய அந்த பலனை கர்த்தர் நமக்கு தரணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி சொல்லிருங்க, கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க. முறுமுறுக்காதுங்க. சில காரியங்களை முறுமுறுத்து ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். யோசேப்பே, உன்னை இந்த பாதையில் நடத்துகிற காரியம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நான் நிறைவேற்றதா. உன்னை துன்பப்படுத்தி நான் சந்தோஷப்படல. இந்த பாதையின் வழியாய் நடக்கும் பொழுது உனக்கு ஒரு உன்னத ஸ்தானத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த உன்னத ஸ்தானத்தை எந்த மனுஷனும் அசைக்க முடியாது. யோசேப்புக்கு 30 வயசுல அந்த ஸ்தானத்தை கொடுத்தா, 17 வயசுல தரிசனத்தை கொடுத்தா. சில பாதையின் வழியாய் கடக்க வேண்டிய சூழலை, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலை வழியாய் கடந்து போகும்போது கலங்கி இருக்கிறோம், திகைக்கிறோம், பயப்படுறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஏன் இந்த பாதையின் வழியா நடத்துறாரு அப்படின்னா, நமக்கு ஒரு உன்னத ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த பாதையின் வழியா எத்தனையோ காரியங்கள் நமக்கு வரலாம். ஏமாற்றங்கள் வரலாம், தனிமை வரலாம், அழுகை வரலாம், புலம்பல் வரலாம், காயங்கள் வரலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய பலனால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். அப்போ சொல்வீங்க, கர்த்தர் இந்த சூழ்நிலை அனுமதித்ததுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லிருங்க, ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. சொல்லுங்க சொல்லுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே. ஓ நன்றி நன்றி எல்லாம். தாங்கிட பலன் தந்தார். எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம மேற்கொள்ளக்கூடிய காரியம் வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவிற்காக நன்றி ஆண்டவரே. தெய்வ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிச்சு ஒரு செகண்ட், தெய்வனே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லாம் வாயில திறந்து சொல்லுங்க, இயேசுவே எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமக்கு பிரியமுள்ள பலிகளா எங்களை தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.